அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டுடே கௌரி சீரியல் ரிவ்யூ. நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பார்வையில் கௌரி சீரியலில் இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுதுன்னா, ஒரு வழியாக கௌரியே சீரியலுக்குள்ளே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மந்திரவாதி வேகமாக பூஜை பண்ணி கௌரியை பலி கொடுக்க போகும்போது கௌரி சில மந்திரங்களை வச்சு அவன் போட்ட கட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்கி உள்ளே யாரும் வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இது இப்படி ஒரு பக்கம் இருக்க, துர்காவை கொல்ல பல முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு அந்த பக்கம். இதனால் மந்திரவாதிக்கு பெரிய பிரச்சனை. நெருங்க முயற்சி பண்ணாங்க மந்திரவாதியோட பேச்சை கேட்டுட்டு. ஆனால் அவங்களால கௌரியை மந்திரக்கட்டுக்குள்ளேருந்து அவங்க போட்ட மந்திர வேலையே தாண்டி கூட்டிகிட்டு வர முடியல. இதை பார்த்து மந்திரவாதி கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டு கௌரியோட வாயை கட்டிட்டான். அந்த பக்கம் துர்காவை லாரியை வச்சு ஏற்றி கொன்னுட்டாங்க. துர்கா செத்துட்டாளா இல்லை உயிரோடு இருக்கிறாளான்றதை அடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும். இப்படியே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக சீரியலை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. எப்போ மாசாணியம்மன் கௌரியை விடுவிச்சு மாசாணியம்மன் கயிறு கைக்கு கிடச்சி கௌரி விடுபட்டு மந்திரவாதியை கொன்னுட்டு துர்காவை எப்படி காப்பாற்றுவாங்கிறது தான் ட்விஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். தேங்க்யூ.